வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து ஃபாட் பார்ட்டி 2009 ரிலீஸ் ஆன ஒரு அடல்ட் காமெடி ட்ராமா ஃபிலிம். அண்ட் இந்த படத்து ரிவ்யூ போதும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டெல்ஸ்மேன் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து டஃபி. ஓகேங்களா, காலேஜ் முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அவருக்கு வந்து கல்யாணம். லவ் பண்ண ஒரு அந்த பொண்ணோட பேர் வந்து ஆண்ட்ரியானா. ஓகேங்களா, அண்ட் அந்த கல்யாணம் வந்து ஆண்ட்ரியானோட ஊரில் தான் நடக்குது. ஏன்னா ஆண்ட்ரியானோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு, பணக்கார ஃபேமிலியும் கூட. ஸோ வந்து ஹீரோ வந்து அங்கே ட்ராவல் போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி ஹீரோ வந்து சாதாரணமாக வந்து எப்படி சொல்கிறதுனா, ஹீரோ வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு பிளே பாய். இந்த காலேஜில் பிளே பாய், ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸு, த்ரீசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார். ஏகப்பட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஆண்ட்ரியானா வந்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். சரி, கல்யாணம் வந்து இன்னும் 2 நாளில் இருக்குன்னா, ஒரு நாள் வந்து இங்கே நான் இருக்கேன். கடைசியாக எனக்கு வந்து ஒரு பார்ட்டி இங்கே வந்து இந்த காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கும். ஓகேங்களா, அந்த கேங்கோட பார்ட்டி இருக்குது. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பார்ட்டி, நான் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வர்கிட்ட கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் அவங்களும் வந்து நான் போகிறேன், நான் போய் அங்கே முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன், தயவு செஞ்சு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்ட்டி ஃபுல்லாகவே வந்து ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரக்கு, அதுக்கப்புறம் வந்து தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவனை கல்யாணம் ஆக போகுது. ஸோ கடைசியாக ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சேட், அதுக்கப்புறம் மேக் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் வந்து ஏஷியன் கேர்ள்ஸை வச்சு மசாஜ், அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு செக்ஸ் டன்ஜன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. ஹைலைட்டாக நம்ம ஹீரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு பான் ஸ்டாரை ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு ஒன் டைம் செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா, இவ்வளோ வேலைகளையும் பார்த்துருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஆண்ட்ரியானா வந்து அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அப்பா வந்து கேட்கணும், எங்கே அந்த பையன் வரவே இல்லை, ஏன்னா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பையன் வந்து செட் ஆக மாட்டான், அவனுக்கு வந்து ஸ்டெஃபனோ, நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கான், ஸ்டெஃபனோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் அந்த ஸ்டெஃபனோ வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை டேட் பண்ணிட்டு இருப்பான். ஓகேங்களா, அண்ட் இவங்க அவங்களுக்குள்ள ஒரு அஃபேர், டேட்டிங் எல்லாமே இருக்கும். ஆனாலுமே ஸ்டெஃபன் என்ன சொல்கிறான், நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதே மாதிரி நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபனோ வந்து ஹீரோ வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுற நேரத்தில் ஸ்டெஃபனோவை அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம ஹீரோவை வந்து அங்கேயே ஒரு விதமாக ட்ராப் பண்ண வச்சு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மாதிரி மற்ற பொண்ணுங்களை வச்சு ட்ராப் பண்ண வச்சு அங்கேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி நடத்தியும் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து காலில் வரைக்கும் அங்கேயே இருக்காரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து போதெல்லாம் தெரிஞ்சு வந்து ஹீரோ வந்து கூப்பிட்டு போயிட்டு கார் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு, அதாவது கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணி எப்படி போய் தன்னோட கல்யாணத்தை எப்படி ஹீரோ நடத்தினாரு அப்படின்றது இந்த படத்தோட கதை. ஒரு சிம்பிளான கதை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நியூட் சீன்ஸ் வந்து ஒன்றும் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அந்த நியூட் சீன்ஸ் அப்பப்போ தான் வரும். எப்போ போனால் இந்த ஹீரோ வந்து தன்னோட எக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணும்போது, அப்புறம் அந்த பார்ட்டியில், அப்புறம் சில இடங்களில் வரும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பான் ஸ்டார் வந்து அந்த டைமில் அந்த 2000s ஃபேமஸாக அந்த ஜிசி ஜெயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பான் ஸ்டார் வந்து அந்த சீனுக்கு வர வச்சுருப்பாங்க. அவங்களும் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ஒரு ஓகே, ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் தான் சொல்லுவேன். ரொம்ப பார்த்தே ஆகணும், ரொம்ப அதிகமான நியூஸ் சீன்ஸ் அப்படில கொஞ்சம் கொஞ்சமாக அங்கெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த படத்துக்கு நான் 2 ரன்னர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் மிஸ்டர் நோபடி 2 மினிட்ஸ் சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.